எழிலு, செழியன், பாக்யா, கோபி 4 பேருமே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போவாங்க. அங்கே சுதாகரும் சந்திரிகாவும் உட்காந்துருப்பாங்க. கமிஷனர் முன்னாடி 2 குடும்பமும் மாறி மாறி சண்டை போட்டுக்குவாங்க. பாக்யாவுக்கு எழிலும் செழியனும் நிதிஷ் அடித்தது அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். அந்த நேரத்தில் எழில்கிட்டையும் செழியன்கிட்டையும் ஏண்டா அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே சந்திரிகா என்ன சொல்லுவாங்கன்னா, தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க, இவங்க தான் பசங்களை அடிக்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இனியாவோட ஆஃபீஸில் நிதிஷ் வந்து தொந்தரவு பண்ணதுனால தான் நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கமிஷனர்கிட்ட. எழில் இவ்வளோ கேவலமான குடும்பம் தெரிஞ்சிருந்தா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு சந்திரிகா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க தம்பி, உங்கள் பொண்ணு தான் இன்னொரு பையன் கூட அஃபேர் வச்சுக்கிட்டு இருந்தா, அதனால தான் உங்கள் பொண்ணு கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கோபிக்கும் பாக்யாவுக்கும் ரொம்ப கோவம் வரும். எங்கள் பொண்ணு நல்லவ தான், அவள் நல்ல கேரக்டர் தான், நீங்கள் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு கோவமாக சொல்லுவாங்க. 2 பேருமே மாறி மாறி சொல்லுவாங்க. கோபியும் நல்லா பேசுவார். எல்லா விஷயத்தையும் மறைச்சி எங்களை ஏமாற்றி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். 2 குடும்பமும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கும்போது சந்திரிகா அடிக்கடி இவங்க 4 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார், ஜெயிலில் போடுங்கன்னு ஒரே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சுதாகர் என்ன சொல்வாருன்னா, என்ன கோபி, நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே, என் பையன் போதைக்கு அடிமையானது, ஜெயிலுக்கு போனது எல்லாத்தையும் சொல்லி உங்ககிட்ட சம்மதம் வாங்கிட்டு தானே கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 பேருக்கும் ரொம்ப கோவம் வரும். இல்லை சார், இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க மாறி மாறி. கமிஷனருக்கு கோவம் வந்துடும். அமைதியாக இருங்க, 2 பேருமே அமைதியாக இருங்க, இனிமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது. பாக்யா என்ன சொல்வாங்கன்னா, இனிமே அவங்க தொந்தரவு பண்ணாமல் இருந்தாங்கன்னா சரி, நாங்கள் எந்த வம்புக்கும் போக மாட்டோம், என் பசங்களும் அடிதடியெல்லாம் பண்ண மாட்டாங்க சார், அவள் தங்கையோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கோபத்தில் பண்ணிட்டாங்க, இனிமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுவாங்க. கமிஷனர் என்ன சொல்வாருன்னா, கொஞ்ச நாள் பொறுங்க, 2 பேரும் பேசி முடிவு பண்ணட்டும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் லீகலாக என்ன பண்ணணுமோ அது மாதிரி பார்த்துக்கோங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவாரு. அவங்க கிளம்பி போனதும் சந்திரிகா கமிஷனர்கிட்ட, என்ன சார் இது, இப்படி வான் பண்ணிட்டு விட்டுட்டீங்க, அவங்க 4 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட வேண்டியதானே, இப்படியே விட்டுட்டீங்க, எவ்வளோ திமிரா பேசுகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா, சுதாகர் பண்ணுறது தான் கரெக்டு, அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா டவுரி கேட்குறாங்க, குடும்பப்படுத்துகிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் தான் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும், அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது, இப்போதைக்கு சுதாகர் என்ன சொல்கிறாரோ அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவார். வீட்டுக்கு வந்ததும் பாக்யா எழில்கிட்டையும் செழியன்கிட்டையும் ஏண்டா அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க. இனியாவும், ஏன் அண்ணன் இப்படிலாம் பண்ணீங்க, எனக்கு தெரியாதே, நான் தான் பார்த்துக்குவேன்னு சொன்னேனே அப்படின்னு சொல்லுவாங்க. எழிலும் செழியனும், அப்போ அண்ணனுங்க நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுதாகர் பேசினதையெல்லாம் வீட்டில் சொன்னது ஈஸ்வரி ரொம்ப கோவப்படுவாங்க. அந்த ஆள் இவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரனாக இருக்கானே, இவ்வளோ வன்மத்தையும் இவ்வளோ விஷத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தானே, பாக்யா சொன்னதை நம்ம கேட்காம போயிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அந்த டயத்தில் இனியா அவங்க கிளம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஜெனியோட அப்பா அங்கே வருவார். இனியா கிளம்பி போயிடுவாங்க. ஜெனியோட அப்பா என்ன சொல்வார்னா, நீங்கள் அடித்தது வரைக்கும் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தது வரைக்கும் எனக்கு தெரியும் எல்லா விஷயமும், ஜெனி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா, இதான் ரொம்ப பயந்து போயிருக்கா, செழியன் இந்த பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது, நாளைக்கு எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா என் பொண்ணு 2 குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு தனியாக நிற்பான்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுவார். கொஞ்ச நாள் செழியன் எங்கள் வீட்டில் வந்து இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். பார்க்க போனால் ஜெனி தான் இங்கே வந்து இருக்கணும், ஏன்னா ஜெனி பிரச்சனையில் இருக்கும்போது இந்த வீட்டு ஆளுங்க எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இனியா எப்பவுமே அக்கா அக்கான்னு தானே அவகிட்ட ஆசையாக இருப்பா, இப்போ அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஜெனி தானே அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், இங்கே என்ன ஓடி ஆடி வேலை செய்ய நான் சொல்ல போகிறோம், அவளுக்கு ஒரு ஆறுதலாக அவள் கூட இருந்தான்னா நல்லா இருக்கும்ல, நீங்கள் செழியனையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, அவள் தான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செழியனும், நான்லாம் வரமாட்டேன், என் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துக்கிட்டு சும்மாலாம் இருக்க முடியாது, வரமாட்டேன்னு சொல்லிடுவார். ஜெனியோட அப்பாவும், சுதாகர் ரொம்ப மோசமானவர், பெரிய பிஸ்னஸ் மேனு, நீங்கள் 2 பேரும் உங்கள் தங்கச்சிக்காக நீங்கள் போய் நிதிஷ் அடிச்சிங்கன்னா அவர் பையனுக்காக பண்ண மாட்டாரா, வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு, என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செழியன் வரலன்னு சொன்னதும் செழியன் கிட்ட கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். உங்க கிளம்பி போனது ஈஸ்வரி, சார் வந்துட்டாரு, இப்போ வந்துட்டு சுதாகர் கெட்டவர் மோசமானவர் மாத்துக்காரன்னு இப்போ வந்து சொல்கிறத இனியா கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா இனியாவது தப்பிச்சிருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எழிலுக்கு கோவம் வந்துடும். அப்போ தான் காதில் பஞ்சு வச்சு அடைச்சிக்கிட்டு இருந்தோமே பாட்டி, அம்மா தான் படித்து சொன்னாங்களே, நம்ம தான் கேட்கலையே அப்படின்னு சொன்னதும் அமைதியாகிடுவாங்க. பாக்யா, பழசெல்லாம் பேசாத எழிலே, அதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. செழியன் கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க.
செழியன் கோமா அதெல்லாம் தலையிடாமல் இருக்க முடியாது, இனியாவுக்கு ஒன்றுனா அதனால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எந்திச்சு போயிடுவார். அடுத்து எழில் சொல்லுவாங்க, அதெல்லாம் சான்ஸே இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவார். அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது.